போயிட்டே இருந்தான், முடியல, திரும்பி வந்துட்டான். அப்ப என்ன தெரியுது? பிரம்மன் யாரு? அறிவுக்கு, கல்விக்கு அதிபதி. திருமால் யாரு? செல்வத்துக்கு அதிபதி. கருத்து என்ன? நீ எவ்வளவு படிச்சாலும் இறைவனை அடைய முடியாது. நீ எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாலும் இறைவனை அடைய முடியாது. இந்த உண்மையெல்லாம் தெரியாமத்தான் 500 ரூபா டிக்கெட்ல உள்ள போறோம். இதெல்லாம் எவ்வளவு இந்த நாடு, இந்த கேடு, இந்த சமயத்துல, கோயில்ல எவ்வளவு மூட பழக்கம். இதெல்லாம் திருவாசகம் படிக்கிறது இல்லை. ஒழுங்கா படிச்சப்படியெல்லாம் கோயில் நிர்வாகம் இருக்காது. 500 ரூபா கொடுத்தா சாமியை பார்த்துடலாம்னா அவன் சாமி என்ன அவ்வளோ ஏமாந்தாங்க. நீ 500 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தாலும் உனக்கு அருள் அளிக்க மாட்டான். இது உண்மை. இறைவனுடைய குணங்களை பெற்றால் ஒழிய இறைவனுடைய அருளை பெற முடியாது என்றுதான் சைவம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிது என்று ஏமாறி நிற்க. குறுக்க வழியில போய் பெருமான அடைஞ்சிடலான்னு எவனாவது நினைச்சான்னா அவன் ஏமாந்து போவான் என்று மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க. நான் அவர்களைப் போலெல்லாம் எந்த முயற்சியும் மேற்கொள்ளலை. பெருமானை புரிந்து கொண்டேன். பெருமானை உள்ளுக்குள்ளாக என்னுடைய இச்சையால் பற்றி கொண்டேன். எனவே அவனே என்னை ஆட்கொண்டான். எனவே எனக்கு ஒரு இருமாப்பு உண்டு. இது தச்சிருக்க ஒரு பெரும் மகிழ்ச்சி நிலை. இருமாப்பு உண்டு. அப்படி இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுவதாய் கொத்தும்பி. நாய்க்கு ஒரு தவிசி இட்டது போல எனக்கு பெருமானை என்ன செய்தான்? தன்னுடைய திருவடியை அவனே தந்தான். அத்தகைய பெருமானுடைய திருவடி மலருக்கே கோத்தும்பி சென்று ஊதுக ஊதுக என்று வண்டை அல்ல நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் மணிவாசகர். இத்தகைய வாய்ப்பு தந்தமைக்காக நம்முடைய புரவலருக்கும் நிறுவனருக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். சிவாய நமः.